எவ்வளவோ புக்ஸ பார்த்திருப்போம். பட் ஒரு புக்க பார்த்து என்றா எழுதியிருக்கீங்க நீங்க? என்ன லாங்குவேஜ் தான் இது? அப்படின்னு சொல்லி ஒரு புக்க பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? சொல்லப்போனா அந்த புக்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த புக்க இதுவரை யாரும் முழுசா படிச்சது கூட கிடையாது. ஆமா. புக்கு பேரு வந்துட்டு வாய்னிச் மேன்ஸ்கிரிப்ட். இந்த புக்க இதுவரைக்கும் யாருமே முழுசா படிச்சது கிடையாது. ஏன்னா அந்த புக்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜே என்னன்னு தெரியலையே. இந்த புக்க 1912ல வில்பர்ட் வாய்னிச் அப்படிங்கிறவர் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. பட் இந்த புக்குக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1404ல இருந்து 1438க்குள்ள தான் இதோட புக்கோட ஏஜ் வந்துட்டு இருக்கும். இந்த புக்ல வந்துட்டு என்ன லாங்குவேஜ் இருக்கு, அது ஜிப்ரிஸா, என்ன லாங்குவேஜ், என்ன பிக்சர்னு யாருக்குமே தெரியல. பட் அதுல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நிறைய ஆஸ்ட்ராலஜியான சயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஜோடியாக் சயின்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருந்துச்சு. மிஸ்டீரியஸான பிளான்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்க்காத பிளான்ஸ், ஈவன் அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம தேடினா கூட கிடைக்காத மாதிரியான பிளான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறைய ஒரு விமென்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி, அந்த லிக்விடி ரொம்ப கிரீப்பியா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான பிக்சர்ஸ் இருந்துச்சு. அது போக ஃபுல்லாவே புக் ஃபுல்லா மெடிக்கல் டேர்ம்ல இருக்கு அப்படின்னாங்க. சோ இது யாரோ ஒருத்தர் அந்த காலகட்டத்துல மருத்துவத்துக்காக யூஸ் பண்ண புக் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ இது ஏன் போதி தர்மம் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. சோ ஜோக்ஸ் அபார்ட், இந்த புக்கை இது வரைக்கும் ஏஐனால கூட கண்டுபிடிக்க முடியல என்ன லாங்குவேஜ்னு, முழுசா படிக்கவே முடியல. சோ இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.